வீட்டு வாசலில் கத்தி கதறிய இளம்பெண். அருகில் கத்தியோடு நின்று கொண்டிருந்த இளைஞர். ஓடோடி வந்த அக்கம் பக்கத்தினர். வினையில் முடிந்த இன்ஸ்டா காதல். நடந்தது என்ன? திங்கக்கிழமை மதியம் 1 மணி இருக்கும். பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணு அலற சத்தம் கேட்டு தெருவில் இருந்த எல்லாரும் அறக்க பறக்க ஓடி வந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி கத்தி குத்துப்பட்டு அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்திலேயே ஒருத்தன் கையில கத்திய வச்சுக்கிட்டு ஆவேசமா நின்னுட்டு இருந்திருக்கான். அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் அவனை நோக்கி ஓடி வந்ததை பார்த்து பயத்துல அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டான். அவனை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பொண்ணை காப்பாத்துவோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கையோட போலீஸுக்கும் தகவல் சொல்லிருக்காங்க. அங்க வந்த போலீஸ் கதவை திறடான்னு சொல்லி கதவை தட்டியிருக்காங்க. ஆனா அந்த இளைஞன் கதவை திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடுப்பான போலீஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இளைஞன் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இளைஞனோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க. திருப்பூர் உடுமலையை சேர்ந்த 23 வயதான ஸ்னேகா காலேஜ் முடிச்சிட்டு தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவருக்கும் திருவண்ணாமலையை சேர்ந்த 19 வயதான தீபக்குக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தீபக் கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு காலேஜ்ல BE ரொபாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்திருக்கான். முதல்ல அக்கா தம்பியா பேச ஆரம்பிச்சவங்க போக போக லவ்வர்ஸா மாறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நான் உன்னை விட வயசுல பெரிய பொண்ணு, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி வராது, இதோட முடிச்சுக்கலாம், இனிமே நாம பேசிக்க வேண்டாம் பழகிக்க வேண்டான்னு ஸ்னேகா தீபக்கு ரெட் கார்டு போட்டதா சொல்லப்படுது. இத தீபக்கால ஏத்துக்கவே முடியாம இருந்திருக்கு. வயசு வித்தியாசம்லாம் தெரிஞ்சுதானே பழகணும், வயசெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, இப்படியெல்லாம் சொல்லாதன்னு தீபக் ஸ்னேகா கிட்ட சொல்லியிருக்கான். இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கு மேல 2 பேருக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. இந்த பிரச்சனையினால தீபக் காலேஜுக்கு கூட ஒழுங்கா போகலன்னு சொல்லப்படுது. பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கிறதால காலேஜ்ல இருந்து தீபக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. ஆனா தீபக்கோட பிராக்டிகல் நோட்டு ஸ்னேகா கிட்ட இருந்ததாவும் அந்த நோட்டை கேட்டு தீபக் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணப்ப 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாவும் சொல்லப்படுது. அப்புறம் ஸ்னேகாவை பார்க்க உடுமலைக்கு போயிருக்கான் தீபக். வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஸ்னேகாவோட கதையை முடிச்சிடணுங்கிற எண்ணத்துல தான் தீபக் புறப்பட்டதாவும் அதனால வீட்ல இருந்தே கத்திய மறைச்சு வச்சு எடுத்துட்டு போனதாவும் சொல்லப்படுது. தீபக் வந்ததை பார்த்து வீட்டோட கதவை பூட்டி இருக்காங்க இந்த இளம்பெண். கதவை திறந்து என்னோட பிராக்டிக்கல் நோட்டையும் என் வாட்சையும் மட்டும் கொடுத்துரு, நான் போயிடுறேன்னு சொல்லிருக்கான் தீபக். ரொம்ப நேரமா கதவை திறக்காம இருந்தப்பவும் தீபக் அந்த இடத்தை விட்டு நகரல. சரி நோட்டும் வாட்சும் தானே, வாங்கிட்டு போயிருன்னு சொல்லி கதவை திறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி வேணும்னு தீபக் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க கிச்சனுக்குள்ள போனப்போ பின்னாடியே போன தீபக் ஸ்னேகாவோட கை கால் கழுத்துல கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான். வலி தாங்க முடியாம கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க ஸ்னேகா. சத்தத்தை கேட்டு பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்தப்பதான் தீபக் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி இருக்கான். எப்படியும் போலீஸ்ல மாட்டிருவோம், நம்மள அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு பயந்து வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்கான். கத்தி குத்துல காயமடைஞ்ச அந்த பொண்ணு திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பெத்த மகனை பறி கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கண்ணீரும் கம்பலையுமா நின்ன தீபக்கோட அப்பா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா, 2 பேரும் கோயில்ல வச்சு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க தான் படிக்கிற வயசுல இதெல்லாம் தப்புன்னு புத்திமதி சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வச்சோன்னு சொன்னாரு. இவன் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போட்டு ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு வந்துருச்சு ஐயா. வீட்டுக்கு வந்து இவனை கூப்பிட்டு போய் கோயிலில் தாலி கட்டு வந்துருச்சு. எதுக்குமா உனக்கு என்னம்மா வயசு ஆகுதுன்னு, எனக்கு அவனோட 2 வயசு சின்னது, 18 வயசு தான் ஆகுது அப்படின்னுச்சு. இந்த வயசுலலாம் எதுக்குமா கேட்குறதுன்னு போட்டு உள்ளத்தில் படிக்கிற படிப்பு வீணாக போயிடும், நீ படிக்கிறங்கிற படிக்குமா, இதெல்லாம் தேவையில்லைன்னு. எங்கே போனாங்க எங்கே சுற்றுனாங்க எங்களுக்கு தெரியாதுயா. ஆனால் 2 பேரும் லவ் பண்ணது உண்மை.
இதுக்கு அப்படியே எதிர்மாறா ஸ்னேகாவோட அம்மா என் பொண்ணு தீபக் அக்கா அக்கான்னு தான் சொல்லுவான். 2 பேரும் அக்கா தம்பியா பழகிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் கூட அந்த பையன் வந்திருக்கான். ஆனா யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து என் பொண்ணை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா தம்பியாக தான் பழகுறேன்னு சொன்னாங்க. எங்கிட்ட அக்கா தம்பியாக தான் பழகுறேன்னு சொன்னாங்க. லாட்சி கொடுத்துட்டு போகிறேன், கதவை திறங்கன்னு சொன்னால் அந்த கதவை திறந்து விட்டான். திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா தான் கால் பண்ணி அப்படியே சமாதானமாக பேசி அனுப்பி விட்டுருமா கதவை திறந்து அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அதனால் கதவை திறந்துருக்குறான். அவன் தண்ணி கொடுங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வரப்போ சமையல் ரூப்புக்குள்ளே வச்சு கத்தி வச்சு கொடுத்துட்டான். பையன் வீட்டு சைடுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணதா சொல்றாங்க. ஆனா பொண்ணு வீட்டு சைடுல 2 பேரும் அக்கா தம்பி மாதிரி தான் பழகுனாங்கன்னு சொல்றாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றதுனால எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இன்ஸ்டா நட்பு 2 குடும்பத்தையும் நடு தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு.